வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான 3 தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மற்ற சேனலில் போடுற மாதிரி பார்க்குற எல்லா படங்களையும் நான் போடுறது கிடையாது. நான் நிறையா படங்களை பார்ப்பேன். அதில் செலக்ட் பண்ணி நல்ல படங்களை மட்டும்தான் நம்ம வீடியோவில் போடுவேன். அதனால் எந்த விதத்துலேயும் நான் சொல்கிற படங்கள் உங்களை ஏமாற்றாது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு படம் தி பவுண்டர். இந்த படம் 2016 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. This is the finishing station where we put the whole thing together. And voila, a fresh delicious burger from. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தில் நம்ம ஹீரோ டீ கப்பு விற்கிறவராக தான் காமிக்கிறாங்க. டீ கப்பு மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான மில்க் ஷேக் பண்ணுற மல்டி மிக்சர் அப்படிங்கிற ஒரு மில்க் ஷேக் மிக்சரை தான் நம்ம ஹீரோ விற்றுட்ருக்காப்புற. இதை பற்றிட்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டு இதோட ஸ்பெஷாலிட்டியை சொல்லிவிட்டு அந்த மல்டி மிக்சரை வந்து விற்கிறதா நம்ம ஹீரோவுக்கு வேலை. ஆனால் அதை யாருமே பெரிய லெவலில் வாங்கலை. அவரோட வருமானமும் பெரிய லெவலில் இல்லை. அதனால் ஃபேமிலியில் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வருமானத்தை வச்சு எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே இப்போ தான் வராரு. ஆனால் அவருக்கு வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கும். இவ்வளோ நாளாக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி தான் டீ கப்பு விற்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வந்துட்டுருப்பார். இப்போ வந்து மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த பேரும் அந்த இடமும் அந்த ரெஸ்டாரண்ட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை எப்படியாச்சும் இது மாதிரி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாப்புல. அதனால மெக்டொனால்ட்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரை போயிட்டு பார்க்குறாரு. இது மாதிரி எனக்கு ஒரு செட்டு வேணும், அதாவது எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அவங்க ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காமிச்சிட்டு, இப்படி தான் நாங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இல்லை, கண்டிப்பாக நம்ம நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிறையா பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாப்புல. நிறையா பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெக்டொனால்ட்ஸ் அந்த நேமுக்கும் அந்த பிரான்ச்சுக்கும் எப்படி நம்ம ஹீரோ வந்து ஓனர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஒரு மோட்டிவேஷனல் படமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவளை கீழே இருந்தவர் எப்படி மேலே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதனால் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது படம் அசாசின்ஸ். இந்த படம் 2020 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்துட்டு 7.5 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. கோர்ட்டுக்குள்ள ப்ராசிக்யூஷன் அப்போ கிம் ஜாங் நாம வந்து கிம் சோல்ங்கிற பேர்ல ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் கொடுத்த பாஸ்போர்ட்ல இருந்த ஃபேக் நேம் தான் அது. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரசியல் கொலை ஒன்று நடக்குது. இறந்தது யாருன்னா, நார்த் கொரியாவோட தலைவரோட மூத்த பையன். இவரை கொன்னது யார் அப்படின்னா, நார்த் கொரியாவில் தலைவரோட சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று இருக்குது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நார்த் கொரியாவில் தலைவர் வந்து இறந்து போயிடுறாப்புல. அந்த இடத்துக்கு நார்த் கொரியாவோட 2வது பையன் வந்துடுறாரு, கிம் ஜாங் உன். அவர் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான், ஒரு மிகப்பெரிய ஆள். அவரை யாரும் எதுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கிற ஆள் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட அண்ணன் கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறது மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு, நம்மளோட தலைவர் போஸ்டிங் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனையே வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாப்புல. அவரை மட்டும் இல்லை, அவர் அதாவது அந்த இடத்துக்கு தலைவர் போஸ்டிங்க்கு எந்தெந்த பிரச்சனை வருது, யாரால் பிரச்சனை வருது தேடி கண்டுபிடிச்சி அம்புட்டு வரையும் போட்டு தள்ளிடுறாப்புல. அதில் நம்ம கிம் ஜாங் உன்னோட அண்ணனையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளானை போடுறாங்க. ஆனால் அதை சரியாக வந்து அந்த பிளானை எங்கேயுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, அவர் சைனாவில் இருக்காப்புல. அதனால் அவரை வந்து கொலை பண்ண முடியலை. ஆனால் அவர் வந்து ஒரு டைம் மலேசியாவுக்கு வர்றாரு. அந்த இடத்துல வச்சு 4 நார்த் கொரியன்ஸ் அப்புறம் 2 அப்பாவி பொண்ணுங்க, இவங்க 2 பேரையும் வச்சுட்டு அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் அந்த சம்பவத்துக்கும் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பெரும்பாலும் எந்த தொடர்பும் இருக்காது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்களா இல்லையா, இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான். படம் வந்து நான் கூட என்னமோ நினச்சேன், உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது படம் தி மேட்ரிக்ஸ். இந்த படம் 1999 தான் வந்துச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8.7 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு.
இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் அப்புறம் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 1999 இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தா யோசிக்க தோணும். ஏன்னா படம் அப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் இந்தளவுக்கு எப்படி யோசிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற உலகத்தை மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் மூவ் ஆகும். நம்ம ஹீரோ நார்மலான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு ஆளாக தான் காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டில். ஆனால் அவரோட கனவுக்குள்ளே போயிட்டு இன்னொரு கனவு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அவருக்கு இன்னொரு ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. அது என்னென்னா மிஷின்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருது. நம்ம ஹீரோவோட நேம் வந்து அங்கே நியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவர் நம்ம மிஷின்ஸை எதிர்த்து போராடுறாங்க. அதில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை வந்துட்டு கடைசியாக என்னாச்சு, அந்த மிஷின்ஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணி இவங்க ரியல் லைஃபுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மோகம். படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.